Hi friends, நம்ம இப்போ 6th standard mathsல exercise 2.3 continue பண்ணிட்டு இருக்கோம். அதுல 4th question பார்க்கலாம். Make a calendar for the month of February 2020. So Feb 2020க்கு ஒரு calendar பண்ண சொல்றாங்க. Hint என்ன கொடுக்குறாங்கன்னா Jan 1st 2020 வந்து Wednesday அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துடுறாங்க. ஓகேவா? So அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிற hint என்னது? Jan 1st வந்துட்டு Wednesday. எப்பவுமே வந்துட்டு ஒரு வீக் கம்ப்ளீட் ஆகிறப்ப அது வெனஸ்டேவா இருக்குமா? இப்ப Jan 1st வெனஸ்டேனா அதோட 1+7 ஆட் பண்ணீங்க அப்படின்னா Jan 8th வெட்னஸ்டே. ஓகேவா? அந்த மாதிரிதான் இப்ப 8+7 பண்றப்ப அப்ப நெக்ஸ்ட் என்னது? Jan 15th வெட்னஸ்டே. 15+7 பண்றப்ப என்னது? 22. சோ அதுவும் வெட்னஸ்டே. 22+7 பண்றப்ப 29. அப்ப Jan 29th Wednesday. அப்ப நெக்ஸ்ட் டேட் என்னது? Jan 30. அது Thursday. நெக்ஸ்ட் Jan 31st. அது Friday. சோ ஜானோட கடைசி டேட் தெரிஞ்சிருச்சு. சோ பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் டேட் நம்மளுக்கு தெரிஞ்சிருமா? Jan 31st நெக்ஸ்ட் Feb 1st. ஃப்ரைடேக்கு அடுத்து சாட்டர்டே. சோ நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஹிண்ட்டை வச்சு நம்ம பிப்ரவரியோட ஸ்டார்டிங் டேட்டை கண்டுபிடிச்சிட்டோம். சோ ஸ்டார்டிங் டேட் கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா நம்ம பண்ணிடலாமா? இப்ப நம்ம கேலண்டர் எந்த ஃபார்மெட்ல இருக்கோ அதே ஃபார்மெட்ல எழுதிடலாம். ஃபர்ஸ்ட்டுக்கும் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இப்படிதான் இருக்கும் கேலண்டர். கரெக்டா? சோ நமக்கு இப்ப பிப்ரவரி 1st வந்து சாட்டர்டே வர்றதுனால சோ பிப்ரவரி 1st இந்த இடத்துல வரும் சாட்டர்டே. அடுத்து வந்துட்டு எப்படி February 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா சண்டே, இப்படி வரிசையா போட்டுருங்க. 8. சோ அகைன் இங்க வந்துட்டு 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. இப்ப இது லீப் இயரா இல்லையா நம்மளுக்கு தெரியணுமா? அவங்களே சொல்லிட்டாங்க எந்த வருஷம்னு சொல்லிட்டு Jan 2020. ஓகேவா? சோ இது வந்து நீங்க 4 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 5 4s are 20, ஒரு 2 0, இன்னொரு ஒரு 0 இருக்குவீங்க. அகைன் 5 4s are 20. ரிமைண்டர் 0 வந்துருச்சா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா 2020 is divisible by 4, which means 2020 is leap year. ஓகேவா? சோ இது வந்து லீப் இயர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால நம்ம 29ஓட இதை ஃபினிஷ் பண்றோம். சோ இதுதான் வந்துட்டு February 2020ஓட கேலண்டர். ஓகேவா? சோ கொடுத்துருக்கிற ஒரு ஹிண்ட்டை வச்சே நம்ம வந்துட்டு இந்த கேலண்டரையே ஃபுல்லா மேக் பண்ணியாச்சு. ஓகேவா? உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்சர்வ் அண்ட் கலெக்ட் எ டேட்டா ஃபார் அ மினிட் அப்படின்ட்டு கேக்குறாங்க. சோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அ பர்சன் பிரீத்ஸ் அப்படின்ட்டு கேக்குறாங்க. சோ இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு பர்சனலா நம்மளே பண்றது. ஓகேவா? சோ இது ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி டிஃபர் ஆகும். சோ இது எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்றேன். நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டாப் வாட்ச் இல்லைன்னா ஒரு டைமர் மாதிரி செட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு 1 மினிட்டுக்கு டைம் செட் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு நேரம் பிரீத் பண்றீங்க அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அதை நீங்க எழுதிக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும்ன்றனால எழுதல. அண்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹார்ட் பீட்ஸ் அதே மாதிரிதான். உங்க ஹார்ட் பீட்டை வந்துட்டு நீங்க செக் பண்ணுங்க 1 மினிட்டுக்கு டைமர் செட் பண்ணிட்டு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் த ஐஸ் பிளிங்க். ஓகேவா? நீங்க ஐஸ் வந்துட்டு இப்படி கண்ணை மூடுறீங்கல்ல அது வந்துட்டு எவ்வளவு டைம் பண்றீங்க அப்படின்னு பாருங்க. டிஸ்டன்ஸ் பை வாக்கிங் 1 மினிட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க வந்துட்டு நடக்கிறீங்க அப்படின்றத நீங்க எழுதுங்க. அதே மாதிரி எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்துட்டு நீங்க ரன் பண்றீங்க அப்படின்றத நீங்க எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் சிட்டப்ஸ். சிட்டப்ஸ்னா என்னதுன்னா எந்திரிச்சு உட்காருவோம்ல அதுக்கு பேர் தான். சோ 1 மினிட்டுக்கு உங்களால எவ்வளவு பண்ண முடியுது அப்படின்ட்டு எழுதுங்க. நம்பர் ஆஃப் கிளாப்ஸ் 1 மினிட்டுக்கு கிளாப் பண்ணி பாருங்க எத்தனை கிளாப்ஸ் வருது அப்படின்றத கவுண்ட் பண்ணி கரெக்டா எழுதணும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் டு ரைட். சோ 1 மினிட்டுக்கு டைமர் செட் பண்ணிட்டு சும்மா நீங்க வந்துட்டு எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? உங்களால எவ்வளவு ஃபாஸ்டா எழுத முடியுமோ அது வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு டிஃபர் ஆகுமா? சோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் நீங்க கரெக்டா 1 மினிட்ல எவ்வளவு எழுதுறீங்களோ அதை நீங்க எழுதுங்க. அடுத்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் டு ரீட் 1 மினிட் டைமர் செட் பண்ணிட்டு ஒரு புக்கை ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணி முடிக்கிறப்ப கரெக்டா எவ்வளவு லைன்ஸ் ரீட் பண்ணிருக்கீங்கன்றத இங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் தமிழ் வேர்ப்ஸ் டு சே. தமிழ் வேர்ப்ஸ் இருக்குல்ல அது உங்களுக்கு எவ்வளவு தெரியும் 1 மினிட்ல அப்படின்றத சொல்லி பார்த்துட்டு எழுதலாம். ஓகேவா? இது கம்ப்ளீட்டா பர்சனல்ன்றதுனால நான் எழுதல. நீங்க வந்துட்டு ஒன்னொன்னையும் கால்குலேட் பண்ணி
எழுதிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த 2 சம் புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாமா? தேங்க்யூ.